குட் மார்னிங் ஃப்ரம் அசாம். இப்போ குவஹாட்டியில் இருக்கோம். இதுதான் நம்ம ஹோம் ஸ்டே. கியூட் ஹோம் ஸ்டே பாருங்க, வீடு மாதிரி இருக்கு. நமக்கெல்லாம் ஹோட்டல் ஒர்க் அவுட் ஆலை. 2 ரூம்ல பசங்கள ரூம்ல தனியாக நமக்கு 2 ரூம் 2 பாத்ரூம் வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ரூம். நான் உங்களுக்கு ஹோம் டூரே கொடுக்குறோம், ஓகேவா? இதுதான் கிச்சன், 2 ரூம்ஸ் இருக்கு. அண்ட் அது அத்தர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பழம், இந்த டீ கேக் வந்து நான் நேற்று வாங்கினேன். ஸோ இந்த கப் நூடுல்ஸ் வந்து நான் ஒரு 4 பேக்கெட் வச்சுருந்தேன். நேற்று இதுதான் கை கொடுத்துச்சு. கரெக்டாக இங்கே வந்து லேண்ட் ஆனோம். சரி, லஞ்சை சாப்பிட்டுட்டு கோயில் கிளம்பலாம், காமாக்கியா டெம்பிள்னு சொல்லி இங்கே ஆர்டர் பண்ணோம். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா 45 மினிட்ஸ்னு காட்டுச்சு. பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் இங்கே மழை பெய்யுது. ஓகே, 45 மினிட்ஸ் சரி பரவாயில்ல, டைம் இருக்குன்னு பார்த்தா அது 45 மினிட்ஸ் 1 hour 1.5 hour ஆகிட்டு நான் இது கேன்சல் பண்ணிட்டேன். பாருங்கள், டீ காஃபி குடிச்சிருக்கோம். அதனால அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கப் நூடுல்ஸ் தான் கை கொடுத்துச்சு. சாப்பிட்டு கோயில் கிளம்பிட்டோம். பாருங்கள், நல்லா இருக்குது. கிச்சன் ஃப்ரிட்ஜை நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. இதுதான் ஃப்ரிட்ஜு. ஸோ ஃபுல்லி ஃபங்க்ஷனல், ஃபுல்லி equipped கிச்சன். ஸோ எல்லாமே இருக்குது. டீ கப், சாஸர், கெட்டில், ட்ரேஸு, பால், மசாலாஸ், மிக்ஸி, எல்லா பாத்திரம், நல்லா 2 இது. ஸோ இப்போ தான் காஃபி போட்டு குடித்தோம். காஃபி பவுடரு அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ண காஃபி இருக்கும் இல்லைங்களா, தண்ணி, நல்லா கீசர்ஸ், 2 பாத்ரூம், 2 பெட்ரூம்ஸு. ஸோ நேற்று அதனால நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி காலையிலேயோ நம்ம இப்போ கிளம்பணும். பாருங்கள், இப்போ மணி வந்து 8 ஆகி போச்சு. ஓகே, 9 மணிக்கு வந்து சொல்லியிருக்கோம். இங்கேருந்து டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட் கிளம்புறோம். ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே இல்லை பிளேட்ஸ் 2 நேற்று May 1. ஸோ 5 நாள் டோட்டல் ட்ரிப்பு. அண்ட் எப்படி அவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ணிங்க. நான் ஒரு க்ளூ தான் கொடுத்தேன், நார்த் ஈஸ்ட் போகிறேன் எங்கன்னு கெஸ் பண்ணிங்க. நறுக்குன்னு எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. ஸோ இப்போ அடுத்தது எங்கே போகிற கெஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். கரெக்டாகவும் கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து அசாம்லேருந்து குவஹாட்டியிலேருந்து கிளம்பியாச்சு. செக் அவுட் பண்ணிடுறோம். ரோப்வே இருக்குது. ரோப்வே பிரம்மபுத்திரா, எவ்வளோ பெரிய ரிவர். ஸோ ரோப்வே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம். அங்கே 4 நாள் ஸ்டே. அது நேற்று காமாக்கியா கோவில் அம்மன் சக்தி பீட்டா. வா, இந்த பக்கம் வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பசங்களெல்லாம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் தான் நம்ம பேரண்ட்ஸு என்ன மாதிரி. ஐயோ, நம்ம ஊரில் கோவில் எல்லாம் அது அந்த காலத்து கோவில் கேட்கவே வேணாம். ஸோ முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக அருமையாக நேற்று May 1 கூட்டம் எப்போ வந்தாலும் கூட்டம் இருக்கும் அங்கே. ஸோ டைம் எடுத்துகிட்டு வாங்க. மினிமம் நீங்கள் என்ன தான் விஐபி பாஸ் எடுத்தாலும் 3 to 4 hours டைம் எடுத்துகிட்டு வாங்க. அருமையான கோவில். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படியே நம்ம வந்து இதே தான் ரிப்பீட் டெலிகாஸ்ட் பண்ணி vlog போடணுமான்னு யோசிக்கிறேன். இதுலேயே சுட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்துருச்சு. இன்ஸ்டாலேயும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு